ப்ரோ கபடி லீகோட 12வது சீசனின் முதல் பிளே இன் ஆட்டம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன அணிகள் மறுபடியும் ஜெயிச்சதில் அதை மாற்றி எழுத தயாரா இருப்பாங்க. நீங்க ஹேஷ்டாக் வா மோதி பார பயன்படுத்தி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எழுதி எடுப்புங்க. அண்ட் ஒரு வேலை பிளே ஆஃப் மெத்தடு இந்த பாதையெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதையும் நீங்க கேட்கலாம். பட் ஏன்னா நீங்க வந்து எப்போ எந்த ஒரு பொசிஷன்ல பிடிச்சாலும் என்னதான் ஒரு ஃபார்ம் இருக்குன்னு சொன்னாலும் ஒரு நாக் அவுட் கேமோட ப்ரெஷரே வேற இல்லையா? அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னீங்க. ஹரியானா அட்வான்டேஜ் அப்படில பேசிட்டு இருக்கோம். ராகுல் செட்பால் குழந்தை மாதிரி தூக்கிட்டாருங்க. சீசன் 11 ஃபைனல்ல சிவம் பட்டாரி அழுதது எனக்கு அப்படியே பசுமையா ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ளார அடுத்த ஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்கோம். சிவம் பட்டாரி இங்க காலி. இப்போ பாயிண்ட் எடுக்காம போக முடியாது. போன ரெய்ட் எம்டியா முடிச்சாரு. பட் இங்க பாயிண்ட் வேணும், போனஸும் கிடையாது. ராகுல் செட்பால் இருக்கிற இடத்துல தான் அவர் ட்ரை பண்ணுவாரு. ட்ரை பண்ணியிருக்காரு, பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு, பதிலடி கொடுத்திருக்கான். சிவம் பட்டாரி வந்திருக்காரு, திரும்ப 3 வாட்டி அவுட் ஆயிருக்காரு இன்னைக்கு. அண்ட் அது 4வது வாட்டியா வச்சுக்கோங்க. என்னங்க இது, தீபான்ஷு இன்னைக்கு சமயா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. போனஸ் இல்லாத போது பிரஷர் ரேடர் மேல தான். வெயிட் பண்ணால் போதும், அவசரப்பட்டு டாக்கிள் ட்ரை பண்ணாம இருந்தாலே செல்ஃப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இங்க அந்த சக்கர வியூகத்துல வந்து மாட்டியிருக்காரு பர்விந்தர். போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா பிளேயர்ஸும் களத்தில் இருக்கும்போது ஓட டோ டச், ரிவர்ஸ் டோ டச்ல பர்ஃபெக்ட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு சாஹில. பேக் ஹோல்ட் ஆனா சக்சஸ் கிடைக்கல. ஒரு பாயிண்ட் அங்க கிடைச்சிருக்கு. கம்பேக் கொடுக்கிறதுக்கான ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. நல்ல டைமிங் இருக்குது. சிவம் பட்டாரி நல்ல ஒரு ஃபார்ம் வந்திருக்கு. டுவாடையில பாயிண்ட் எடுத்து ஆகணும். நிதின் தன்கர் எடுத்திருக்காரா? எடுக்க ட்ரை பண்ணி இருந்தாலும் டேஷ் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. நிதின் தன்கர் பெஞ்சுக்கு போறாரு. இந்த ஒரு ஆல் அவுட்டை நிகழ்த்தினாங்கன்னா மேட்ச் உண்மையாவே ரொம்ப ஒரு அழகான ஒரு பாயிண்ட். இப்ப ஷூட் காலிங்க கிக் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஜெயம். இங்க வேணும்னா இது எம்டி ரேடா போட்டு திரும்ப வரலாம். சூப்பர் டாக்கிள் இருக்கும். ஆனா ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிரஷர்ல ட்ரை பண்ணக்கூடிய டீம், ட்ரை பண்ற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளஸ் பாயிண்ட் வந்தே ஆகணும் இந்த டைம்ல. இல்ல அப்படின்னா முடிஞ்சது. பாயிண்ட் எடுத்திருக்கிறது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஆட்டத்தை சீல் பண்ற காட்சி நரேந்தர் ரேடுவோட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சரியான சமயத்துல சரியான பாயிண்டை எடுத்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை வீழ்த்துற காட்சி மக்களே. அது ஒரே ரெய்ட்ல ஒரு கபடி சூப்பர் ஸ்டாரா வரக்கூடிய வாய்ப்பு இங்க கன்ஷாம் ஆகிருக்கு. என்ன செய்யணும்னா 4 பாயிண்ட் எடுக்கணும். உள்ள போய் நிதின் ராவல் ஓகே முடிஞ்சிருச்சு. அதான் கேட்கிறாங்க, உள்ள போய் நீ பாயிண்ட் எடுத்துட்டு வர வேண்டியது. ஆட்டம் முடித்து விட்டது மக்களே. ப்ரோ கபடி லீகோட 12வது சீசன்ல முதல் பிளே இன்ஸ்ல மோதிர 2 அணிகளின் அசத்தலான மோதல் இங்க முடிஞ்சிருக்கு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 3 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சு ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிராக ஒரு டபுளை நிகழ்த்தி கெத்தா காட்டியிருக்காங்க.